எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த பெருங்குல முப்பெரு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஐயா முனைவர் தனவேல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவரை பற்றி நான் கல்லூரியில் படித்த காலத்திலே 1997-98 ஆண்டு காலத்திலேயே பல்வேறு கூட்டங்களில் அவரை சந்தித்துள்ளேன். அவர் அப்போது அரசு பொறுப்பில் இருந்த போதும் தன்னெழுச்சியாக பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர் எங்களுக்கு முன்னால் வந்து பேருரையாற்றிருக்கிறார். அவர் என் இடத்திற்கு எங்கள் ஊருக்கு வந்து வருகை தந்திருப்பது மிகப்பெரிய பெருமை. அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது ஜம்புகுலத்தின் ஆன்மீக எழுச்சாளர் இறைஞான தத்துவகுரு ஐயா ஜம்புதாச அடிகளார் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நம் இனத்திற்கு ஒரு வரலாறு உண்டு என்று ஒரு சிலர் எழுதிய வரலாற்று புத்தகம் எழுதிய பிறகுதான் நமக்கு தெரியும். நம் இனத்தின் வரலாறு நம் பாடப்புத்தகத்தில் இடம்பெறவில்லை. பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றது மட்டுமே வரலாறு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி நமது வரலாறு இருக்கிறது என்பது இறைவன் ஐயா பழமலை போன்றவர்களோட வரலாற்று நூல்கள் இருந்து மட்டுமே, நடன காசிநாதன் போன்றவர்களோட வரலாற்று நூல்கள் இருந்து மட்டுமே நமக்கு தெரிய வரும். அது பாடப்புத்தகத்தில் இடம்பெறாத காரணத்தினால் பிழைப்பு கல்விக்காக பாடப்புத்தகத்தை மட்டுமே நாம் படித்து வளர்ந்ததனால் நம் வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. அதை தகர்த்தெறிந்த ஒரு மகான் என்றால் அதை பழமலை ஐயாவை சொல்லலாம். அவரை இந்த இடத்தின் சார்பாக என் ஊரின் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அதற்கடுத்து இந்த விழாவை தலைமையேற்று சீரும் சிறப்புமாய் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் சேலம் மண்ணின் மாவீரன் ஐயா சிவலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கடுத்து இந்த விழா சிறக்கிறதுக்கு இருபெரும் தூண்களாக செயலாற்றியவர்கள். ஒருவர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ற ஒரு குழுவை நிறுவி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்களை இணைத்து அவர்களை ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி வரக்கூடிய தன்னலமற்ற ஒரு செயல் வீரர் அவர் விஜயகுமார் தர்மபுரி அவர்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கு அடுத்தவர் அல்லும் பகலுமாய் பல மாதங்களாக தூக்கம் கெட்டு உடல் உழைப்பை கொடுத்து இந்த விழாவுக்கு சீரும் சிறப்புமாய் நடத்தி ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா பாலசுப்ரமணியம், இந்த வரலாற்று நூல் பேழை தொகுப்பாளர், அவரை இந்த அரங்கத்தின் சார்பாக இனத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இது மாதிரியான விழாக்களை எனக்கு எடுத்த தூண்டுதலாக இருந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த தேவேந்திர குலவேளாளர் பண்பாட்டாளர் ஐயா நெல்லை சு பாலசுப்ரமணியம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவானது நோக்கம் நமக்குள் நாம் கூடி ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ப நோக்கம்தான். நாம் அறிவுபூர்வமாகவும் வணிகபூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு தளங்களில் நாம் வளர வேண்டியுள்ளது. அதை வளர்வதற்கு கூட்டங்கள் அவசியமாகிறது. ஒரு கிறித்தவரோ அல்லது ஒரு இஸ்லாமியரோ வாரம் ஒரு முறை அவர்களுடைய கோயிலில் கூடுகிறார்கள். நாமும் கூடினால் ஒழிய நமக்குள்ளே கருத்து பரிமாற்றம் ஏற்படாது. அந்த கருத்து பரிமாற்றத்துக்காக மட்டுமே நாம் யாருக்கும் எதிரி இல்லை, ஆனால் நாம் யாருக்கும் அடிமையும் இல்லை. நம் இனம் வளர்வதற்காக நம் கருத்து பரிமாற்றத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த கூட்டம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அவையில் அமர்ந்திருப்போரே, சத்திரிய புகழை சுமர்ந்து நிற்போரே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.